நியூஸ் தமிழ் கழுகு. எப்பவும் பரபரப்பா இருக்கிற அமைச்சர் நேரு அமலாக்கத்துறையோட குற்றச்சாட்டுக்கு அப்புறம் ரொம்பவே அப்செட் ஆகி அமைதியாகிட்டாராம். அரசு பணி நியமனத்துல ஊழல் செஞ்சதா சொல்லி நேரு மேல நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுத, அதை தொடர்ந்து மீடியாக்கள்ல ஊழல் எப்படி நடந்துச்சுன்னு அமலாக்கத்துறையே சில விஷயங்களை கசிய விட்டுச்சு. நான் எந்த தப்போ செய்யலன்னு நேரு தைரியமா மீடியா கிட்ட சொன்னாலும் ஆட்சி கட்சின்னு கடந்த சில நாட்களா எந்த வேலையிலயும் நேரு கவனம் செலுத்தலங்கிறாங்க. வர்ற 9ஆம் தேதி நேருவோட பிறந்த நாள். அன்னைக்கு திருச்சியில நேருவுக்காக பேனர்கள் அமர்க்களப்படும். அதே மாதிரியே நவம்பர் 2ஆம் தேதியே பேனர்கள் திருச்சியில பிரம்மாண்டம் காட்ட ஆரம்பிக்க அன்னைக்கு ராத்திரியே எல்லா பேனர்களையும் நேரு கழட்ட சொல்லிட்டாராம். வாழ்த்து சொல்றதுக்கு தன்னை யாரும் சந்திக்க வேண்டாம்னு அறிக்கையும் கொடுத்திருக்காரு. கட்சி தலைமையே நேருவை அழைச்சு பேசி தைரியம் சொல்லிச்சான். என்னைய பத்தி கட்சியில இருக்கிறவங்க தான் இல்லாதது பொல்லாததையெல்லாம் சொல்லி இப்படி சிக்க வச்சிருக்காங்கன்னு கோபப்பட்டாராம் நேரு. தனக்கு எதிரா யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நேரு கொடுத்த பட்டியல்ல இருக்கிறவங்கள திமுக தலைமை நேர்ல அழைச்சு எச்சரிக்க போகுதாம். தேர்தல் நெருக்கத்துல கட்சிக்குள்ளேயே இப்படி போட்டு கொடுக்கிற வேலையை செய்யக்கூடாதுன்னு கரார் காட்ட போகுதாம் அறிவாலயம். நியூஸ் தமிழ் கழுகு.